அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்னம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? இது என்னது இது? அஸ்ஸலாம் 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 அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் கடல் பிளந்த அதிசயம் வரலாற்று பற்றி சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் சமூகம் எகிப்தோடைய அடிமைகளாக இருந்தாங்க. அவர்கள் விடுதலைக்காக மூசா நபி போராடிட்டு இருந்தாங்க. ஃபிரோன் இஸ்ரவேல் சமூகத்துக்கு விடுதலையும் கொடுக்காம அவங்கள நாட்டை விட்டு வெளியேறவும் அனுமதிக்காம இருந்தான். அப்போ மூசா நபி இஸ்ரவேல் சமூகத்தை அழைச்சிட்டு இரவுல பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர்களில் பெண்கள், சிறுவர்கள், முதியோர்னு நிறைய பேர் பயணம் செஞ்சாங்க. ஒரு நாள் அதிகாலை வேளையில மூசா நபியும் அவர்கள் தோழர்களும் கடற்கரையை போய் அடைஞ்சாங்க. அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஃபிரோனோட படம் வந்து கொண்டிருந்தது. இதை கண்ட மூசா நபியோட தோழர்கள் சிலர் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொன்னாங்க. அப்போ மூசா நபி, என்னுடைய இறைவன் என் கூட இருக்கா, அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. மூசா நபிக்கு அல்லாவிடமிருந்து கட்டளை வந்தது. கடல்ல உனது தடியால அடி, கடல் பிளந்து உனக்கு வழிவிடும், அந்த நிலமும் பயணிக்க காய்ந்தது போல இலகுவா இருக்கும், ஃபிரோனோட படம் உங்களை பிடிக்கவும் மாட்டாங்க, நீங்க அச்சப்படவும் வேண்டான்னு அல்லாஹ் சொன்னான். மூசா நபியும் தனது கையில இருந்த தடியால கடல் அடிச்சாங்க. கடல் பிளந்து இரு பக்கமும் மலை போல தண்ணீர் நிற்க இடையில பாதை இருந்தது. இதை மூசா நபியும் மூசா நபியின் தோழர்களும் அல்லாஹ்வின் மிக பெரும் அற்புதத்தை தமது கண்களாக பார்த்தாங்க. கடல் பிளந்த பின்னர் மூசா நபியும் அவரோட தோழர்களும் அந்த பாதையின் வழியா பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பாய் தூரத்தை சென்று அடைந்த பிறகு ஃபிரோனோட படை கடற்கரையை வந்து அடைந்தது. கடல் பிளந்திருப்பதை பார்த்து ஃபிரோன் அப்போது கூட சிந்திக்கல, தனக்காக தான் கடல் பிளந்திருக்குன்னு சொன்னான். ஃபிரோனு உன்னோட அநியாயக்காரம் நிறைந்தவனோட படையும் அந்த பாயின் வழியா பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பாய் தூரத்தை சென்று அடைந்த பிறகு கடல் ஒன்று சேர ஆரம்பித்தது. தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரோன் நீர்ல முழுக ஆரம்பிச்சான். தவறான போக்குடைய ஃபிரோன் அவன் மட்டும் அழியாம அவனை நம்பி வந்த மக்களையும் அழிவுக்கு அழைச்சிட்டு போனான். தவறான போக்குடைய ஃபிரோன் தவறான போக்குடைய தலைவர்கள் மட்டும்தான் ஆபத்தானவர்கள் இல்லை, தவறான போக்குடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர்களும் ஆபத்தானவர்கள் தான். நீரில் மூழ்கி கொண்டிருக்கும் நிலையில் ஃபிரோன் மூசாவையும் மூசாவின் இறைவனையும் நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னான். ஆனால் அவனோட ஈமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. உயிர் தொண்டை குழிக்கு வந்த பின்னர் பாவ மன்னிப்பின் வாசல் அடைக்கப்பட்டு விடும். அல்லாஹ் ஃபிரோனிடம், இப்போதுதானா சற்று முன்னர் வரை நிராகரிப்பாளராக இருந்த பின்னர் சமூகத்தை பிடிச்சவனாக இருக்க உனது உடலை நான் பாதுகாப்பேன்னு சொன்னான். ஃபிரோனோ உன்னோட அநியாயக்காரம் நிறைந்தவனோட பறையோ முகரம் 10 அன்னைக்கு அழிஞ்சாங்க. இதற்கு நன்றி செலுத்தும் முகமாக முஸ்லிம்கள் ஆசுரா நோன்பு பிடிச்சிட்டு வராங்க. அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய சமூகத்தை எதிராக இயங்கி வரும் இஸ்ரேல் சமூகம் பாதுகாக்கப்பட்டதற்காகவும் முஸ்லிம் சமூகத்தினர் இன்று வரை நன்றிக்காக நோன்பு பிடிச்சிட்டு வராங்க. இது ஆச்சரியமானது இல்லையா? இதுதான் இஸ்லாத்துடைய நடுநிலையான போக்கு. இச்சம்பவத்தை குர்ஆனில் சூரா தாகாவில் 77வது வசனம் முதல் 79வது வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறான். சூரா பக்கராவில் 49வது வசனம் முதல் 50வது வசனம் வரை கூறுகிறான். சூரா யூனூஸில் 90வது வசனம் முதல் 92வது வசனம் வரை கூறுகிறான். சூரா சுகராவில் 61வது வசனம் முதல் 67வது வசனம் வரை கூறுகிறான். எனக்காகவும் எனது கல்விக்காகவும் எனது பெற்றோருக்காகவும் எனது மதரசா வளர்ச்சிக்காகவும் எனது ஆசிரியருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.